ஓம் வாகர்த்தாய சம்ருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் 2/5/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரியராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்த பின்பு இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து போடலாம். கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து அடியார்களுக்கு பிரசாதமாக வழங்கிக் கொள்ளலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்யலாம். அதேபோல் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தியையும் இந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். நாம் இந்த அறம் செய்ய விரும்பு என்று தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னதை நாம் இந்த தர்ம சிந்தனைகளோடு கூடியதாக இந்த பெற்றோர்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் பிள்ளைகளை வந்து சேரும். நம்மோடு கூட வருவது எது? நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களிலே பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியம் என்றார் பட்டினத்தடிகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பை சொன்னார்கள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றான் வள்ளுவன். அறம் செய்ய விரும்பு, தர்மத்தை செய்வதற்கு விருப்பமுடையவனாயிருக்க வேண்டும் என்று தமிழ் மூதாட்டி ஔவை சொல்லுகின்றாள். பட்டினத்தடிகளோ இவ்வாறு பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியமே என்கிறார். நாம் சம்பாதிக்கின்ற பணமோ சேர்த்து வைக்கிற சொத்துகளோ நாம் கட்டிய மனைவியோ நாம் பெற்ற பிள்ளைகளோ நாம் வாங்கி வைக்கின்ற வீடு வளவு கார் வாகனங்கள் எதுவுமே நம்மோடு வராதாம். எனவே நம்மோடு வரக்கூடியது பாவ புண்ணியத்தின் பலன். பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியம். எனவே அந்தமும் வாழ்வும் அகத்துமட்டே விளியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே இருகை தலைமையில் வைத்தலும் மைந்தனும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியமே என்று பட்டினத்தடிகள் சொன்னார். எனவே இந்த நாம் தர்மங்கள் செய்ய வேண்டும், தர்ம சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும். எனவே அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது புண்ணியம் என்கிற பேங்கில் அதிகப்படியாக டிபாசிட் ஆகி கொண்டிருக்குமாம். நம் தர்ம சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு தர்ம காரியத்திலும் பின்வாங்காமல் நம்மால் முடிந்தது அந்த இடத்திலே நாம் செய்யப்படுகின்ற பொழுது அது புண்ணியம் என்கிற வங்கியிலே கணக்கு வைக்கப்படுது. அது பிள்ளைகளுக்கு வட்டியும் முதலுமாக போய் சேரும். எனவே பிள்ளைகள் நல்லா இருக்க வேணும் என்று எண்ணுகின்ற பெற்றோர்கள் தர்ம சிந்தனையோடு நாம் செய்கின்ற காரியங்களை, இந்த தர்மம் என்கின்ற பொழுது நாம் பெரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து தான் தர்மம் செய்ய வேண்டுமா என்றால் கிடையவே கிடையாது. திருமூலர் அழகாக சொன்னார். சுருக்கமாக இந்த தர்மத்தை பற்றி திருமூலர் சொல்லியிருக்கிறார். இந்த அறம் செய்ய விரும்பு என்று தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னாள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் சொன்னான்.
பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியம் என்று பட்டினத்தடிகள் சொன்னார். திருமூலர் இந்த தர்மத்தினுடைய சிறப்பை எவ்வாறு விளக்கியிருக்கிறார் என்பதனை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.